வணக்கம், இது ஜோவின் குரலொலி. உங்கள் ஜோ. இன்னைக்கு என்ன வீடியோவில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்திலிருந்து சிவகங்கைக்கு ஒரு அரசு விரைவு பேருந்து போக போகுதுங்க. அப்போ ஒரு நபர் பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாரு. அந்த நபர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மது அருந்திட்டு ரொம்ப நிதானம் தவறி ஒரு மாதிரி என்ன சுயநினைவே இல்லாமல் ஒரு சீட்டு முழுக்க உட்காந்துருக்காரு. உடனே அங்கே நடத்துனர் எங்கே போகணும்னு கேட்குறாரு. அவர் ஊர் பேரை சொல்லியிருக்காரு அந்த நபர். அது சொன்னவொன்னே அந்த நடத்துனர் சொல்லியிருக்காரு, இது விரைவு பேருந்துங்க, ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த பஸ் நிற்கும், மற்ற இடங்கள்ல நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த சீட்டில் உட்காரேன் நீ அப்படின்னு அவர் ஏதோ தகராறு பண்ணியிருக்காரு. இவர் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு இருக்காரு நடத்துனர். அது வாக்குவாதம் முற்றி என்ன பண்ணிட்டாங்க, கீழே ஒரு கட்டத்தில் இறங்கி அந்த சட்டை காலரை பிடிச்சி இழுக்கிறாரு அந்த நபர். அது மட்டும் இல்லாமல் கையில் வச்சிருந்த கேஷ் பேக்கையும் பிடிச்சி அத்து விட்டுறாரு. அந்த அத்து விட்டோம்னா அந்த கேஷ் பேக்கெல்லாம் கீழே இருக்கிற சில்லறை காசுக பணம் எல்லாமே சிந்தி செதறி கிடக்குது. அந்த செதறி கிடக்கிற பணத்தை எல்லாமே மக்களை எடுத்து அந்த கண்டக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரு அந்த சண்டையை பார்த்துட்டு அங்க உள்ள எல்லாருமே கூட்டம் கூடிட்டாங்க. ஒரு வழியா அந்த கூட்டம் கூடி வந்ததுக்கு அப்புறமா அந்த சண்டை தீராம அந்த நபர் மது போதையில தான் என்ன செய்யறதுன்னே தெரியாம பயங்கரமா சண்டை கட்டி சண்டையும் போட்டு ஆக்ரோஷமா பண்ணிட்டு இருக்காரு அந்த நடத்துனரை. எல்லாரும் சேர்ந்து பேசி அந்த மது பிரியர், அந்த மது குடிச்ச அந்த நபரை ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு வழியா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவரை பத்தி. இதுதாங்க நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த மாதிரி சம்பவங்கள் அங்கங்க சில இடங்கள்ல தமிழ்நாட்டில் இந்த குடிமகன்கள் பண்ற அளப்பற அட்ராசிட்டி இன்னும் தாங்க முடியல. இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த மது தான் காரணம். இதை நம்ம எத்தனை வீடியோவில் எத்தனை வலைதளங்களை பேசினாலும் இது அரசு தான் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த மதுனால எத்தனை பிரச்சனைகளை வந்துகிட்டுங்கிறத உங்களுக்கு சொல்ல தேவை கிடையாது. ஓகே நண்பர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்களையும் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து சேரும். நன்றி.